தளபதி தன்னோட அரசியலுக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தளபதி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்துல முறைப்படி தளபதி பதிவு பண்ணி இருக்காரு. பட் லோக்சபா தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னமும் அந்த தேர்தலுக்கான ரிசல்ட் வெளியில வராததுனால தளபதியோட கட்சிக்கு தேர்தல் ஆணையம் இன்னமும் அப்ரூவல் தராம இருக்காங்க. சோ கட்சிக்கான அப்ரூவல் எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தளபதி காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தளபதி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காராம். என்ன அப்படின்னா, கோட் படத்துல தளபதி இப்ப நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா தளபதியோட கடைசி படமான 69வது படத்தோட படப்பிடிப்பு உடனே தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தளபதி இப்போ அந்த படத்தோட படப்பிடிப்பை அக்டோபர் மாசத்துக்கு தள்ளி வச்சிருக்காராம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்திலிருந்து தளபதியோட கட்சிக்கு அப்ரூவல் அடுத்த மாசம் கண்டிப்பா கிடைச்சிரும். சோ அப்ரூவல் கிடைச்ச கையோட கட்சி வேலைகள்ல தளபதி தீவிரமா இறங்க போறாராம். முக்கியமா கட்சியோட மாநாட்டை முதல்ல நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்காராம். அது மட்டும் இல்லாம கட்சி மாநாட்டுக்கு திமுக அதிமுகவை தவிர மத்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தளபதி பாத்தீங்கன்னா இருக்காராம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் அன்னதானம் போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தளபதி கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தளபதி என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேர்தல் முடிவுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தளபதியோட அரசியல் செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் அப்படின்ட்டு. சோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்ன தளபதி பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.